வெல்கம் பேக் டு வெல்டு புகழ் சேனல். வணக்கம் நண்பர்களே, என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒன்றும் இல்லைங்க, இன்றைக்கி காயிலாங்கடிக்கு போனேன். இந்த ஒரு செட்டு, இது பழைய மாடல், இது 6283 WIC போர்டு, நம்ம கேசட் பிளேயர், இது அந்த செட்டு கிடைச்சிது. இதெல்லாம் கிடைக்காத பொருள், இன்பில்ட்டு இதுலேயே இருக்குது. ப்ளூடூத் போர்டு இருந்தது, கேசட்டு மெக்கானிசத்தோடு இருந்தது. அது எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ஒன்று. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காயிலெல்லாம் இல்லை, ஒரு நிமிஷம். 2 செட்டு தாங்க. ஐவா செட்டு, கம்பெனி செட்டுங்க. இது இது வந்திருக்கு. இதில் ஒரு நிமிஷம், சிடி போடுற மாதிரி சிடி பிளேயர். இது கேசட் பிளேயரு. கேசட் பிளேயர் வித் மெக்கானிக்ஸ் இது நல்லா இருக்குது. இதில் போர்டு என்ன கண்டிஷன் அதில் பிரித்து பார்க்கணும். இது ஒரு செட்டு கிடச்சிது, இதை எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த கேபினெட்டு, இந்த கேபினெட்டில் எதுவும் இல்லை, வெறும் காலி கேபினெட் தான். இந்த காயில் நான் இப்போ மாட்டியிருக்கிறேன். இது இப்போ மாட்டியிருக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கேபின் கிடச்சிது. இந்த கேபின் ரெண்டு ஒரு செட்டு தான். இது இந்த கேபினில் தாங்க நல்லா இருந்தது. இந்த கேபினில் பாருங்கள், காயில் இருந்தது. இந்த காயில் இருந்தது. 6283 போர்டு இருந்தது. சிங்கிள் ஐசி 2-வே போர்டு. இந்த போர்டு இருந்தது, ஆடியோ போர்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மெக்கானிசம் இருந்தது. இந்த மெக்கானிசம் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க. உண்மையிலே நல்ல அருமையான கண்டிஷனில் இருக்குது, நல்ல ஒர்க் ஆகுது. நான் போட்டு பார்த்து செக் பண்ணிட்டேன், நல்லா ரெண்டாவது நல்லா இருக்குது. என்ன ஒன்று, இதில் ஹெட்டு மோனோ ஹெட் இருந்தது, அதை மாற்றிட்டு ஸ்டீரியோ ஹெட்டு போட்டிருக்கிறேன். போட்டு செக் பண்ணுறதுக்காக இது போட்டேன். ஷீல்டு ஒயர் போடல. ஷீல்டு ஒயர் போடுறதுனால கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாக வருது. சும்மா செக் பண்ணுறதுக்காக போட்டேன். நல்ல உண்மையில் நல்ல குட் கண்டிஷன் தான். குட் கண்டிஷன் நல்லா இருக்குது. இது நல்லா உண்மையில் நல்லா வேலை செய்யுது. நல்லா ஸ்டாப் எஜெக்டு, இது பாஸ் பட்டனு, இது எஜெக்டு, ப்ளே பட்டனு. இதெல்லாம் பார்த்து விட மாட்டேங்க சில பேர். நம்மளாம் இதில் தாங்க நம்ம இன்ட்ரெஸ்ட். நம்ம என்னதான் சிடி டிவிடி மெமரி கார்டு வந்தாலும் இந்த மெக்கானிசத்தில் கேட்குற மாதிரி ஒரு சுகந்தாங்க. ஒரு கேசட்டில் 12 பாட்டு இருக்கும். ஏ சைடு 6 பாட்டு, பி சைடு 6 பாட்டு. அந்த கேசட்டை இறக்கிட்டு போட்டு கேட்குறதா, இது தான் எங்களுக்கு சுகம். 80 கிட்ஸ் 90 கிட்ஸ் எல்லாம் இதுதான். வேறு என்டர்டைன்மெண்ட் கிடையாது எங்களுக்கு. ஈவெல்லாம் கிடைச்சிருக்காது. இது ஒரு மெக்கானிக்ஸ் கிடச்சிதுங்க. அடுத்து ஒரு நிமிஷம் இருங்க, இதெல்லாம் அதில் தான் எடுத்துகிட்டு வாங்க. இந்த மெக்கானிசமாக இருக்குது. இந்த மெக்கானிசம் இது பெட் டைப் மெக்கானிசம். இது என்ன கண்டிஷனுக்கு தெரில, கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கணும். இந்த மெக்கானிசம் இருக்குது. 2 மெக்கானிசம் அந்த செட்டில் ஒன்று, அந்த செட்டில் ஒன்று. இது தனியாக இருந்தது. இது நான் ஃபஸ்ட்டு காட்டுற மாதிரி இருக்கா, அந்த செட்டில் இருக்குது. இதெல்லாம் என்ன கண்டிஷனில் இருக்குது தெரில, கொஞ்சம் வேலை பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாங்க. இப்போ வாங்க இந்த மெக்கானிசத்தை போட்டு பார்க்கலாம். வாங்க, பவர் ஆன் பண்ணிட்டேன். பாருங்க, நல்லா ஸ்லோவாக எஜெக்ட் நம்ம ஸ்மூத் எஜெக்ட். சரி, ஸ்மூத் எஜெக்ட் பழம் மாதிரி இருக்குது பாருங்க. எல்லாம் சூப்பர், புது கண்டிஷனுங்க, நியூ கண்டிஷனில் இருக்குது, அருமையாக இருக்குது. என்ன ஒன்று, இதில் போட்டு பார்க்குறது தான் கேசட் இல்லை. ஒரே ஒரு கேசட் ஒன்று கிடைச்சிது, அதை ட்ரை பண்ணேன். ஒரு நிமிஷம், இதே ஒரே ஒரு கேசட்டு நான் தேடி பார்த்ததில் ஒன்று மட்டும் கிடைச்சிது. இதை போட்டு செக் பண்ணேன். ஒன்றும் இல்லைங்க, நானே வீடியோ எடுத்துகிட்டு போகிறதுனால கொஞ்சம் தடமாற்றமாக இருக்குது. வீடியோ எடுக்கிறதா இது போடுறதா போட்டாங்க. இப்போ பவர் சப்ளை இதில் இருக்குது. நான் இன்னொன்று சொல்ல மாட்டேன், இதில் இந்த மோட்டர் போயிட்டு
மோட்ரு இருந்தது இதில். இந்த மோட்ரு இருந்தது. இந்த மோட்ரு இது 6 வோல்ட் மோட்ரு இது. ஆனால் இந்த மோட்ரு தெரியல, ஓடல, நிற்கிது, ஓடுது, ஸ்டக் ஆகுது, ஸ்பீடு கரெக்டாக இல்லை, போயிட்டு இருக்கு போல. இதை எடுத்து மாற்றிட்டு இந்த மோட்ரு போட்டுருக்காங்க. போட்டு செக் பண்ணி பார்த்தா நல்லா இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம் இருக்கா. காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடும், பாட்டு போடக்கூடாது. அதான் ரிவர்ஸ் பாட்டு எதுவும் ஒர்க் ஆகல. ப்ளே பண்ணுற நல்லா ஆகுதுங்க. ப்ளே ஆகுது பாருங்க, ப்ளே ஆகுது பாருங்க. போச்சுங்க. பார்த்தேன்னு அப்போதைக்கு தாங்க ப்ராப்ளம். பார்த்து ஒட்டணும். பார்த்துட்டு பாருங்க. கண்டினியூட்டியில் அர்த்தம் அர்த்தம் இப்போ பழைய கேசட் இல்லைங்களா? சரி, ஓகேங்க. இருந்த ஒரு கேசட்டும் தொலைச்சிட்டேன். கழட்டி அதை ஒட்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் பாட்டு கட் ஆகும், அவ்வளோதான். லாப்பிங் பண்ணி விட்டுறதால. இதில் இந்த எஃப்எம் போர்டு இருந்ததுங்க. இந்த போர்டு எஃப்எம் போடுது. நான் ஏசி போட்டுக்கிறான்னு தெரில, இப்போ தான் குடிச்சு பார்க்கல, தெரில, சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது நல்ல கண்டிஷன் தான் இருக்குது. எஃப்எம் போர்டு நல்லா ஒர்க் ஆகுது, நல்லா இருக்குதுங்க. சரி, ஓகே நண்பர்களே. இது இப்போ எடுத்துகிட்டு பொருளுங்களா அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம ரீஸ்டோர் பண்ணி எல்லாத்தையும் ஒர்க் அவுட் பண்ணி ஒரு வீடியோவை போடுறேங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தங்கள் பொன்னான நேரத்திற்கு மிக மிக நன்றி. வணக்கம் நண்பர்களே. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.